ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகாநடிகை சாவித்ரி அவர்களின் திரை பயணத்தில் திருவிளையாடல் அப்படிங்கிற திரைப்படம் 1965 வெளிவந்த திரைப்படமாகும். ஏபி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். நடிகர் நாகேஷ் அவர்கள் திருவிளையாடல் திரைப்படத்தில் தர்மி கதாபாத்திரம் தனக்கு கிடைத்த சுவாரஸ்யமான சம்பவம் பற்றி ஒரு பத்திரிகையில் பதிவு பண்ணியிருக்காரு. ஏபி நாகராஜன் அவர்கள் ஒரு நாள் திடீரென்று நாகேஷை கூப்பிட்டு, உங்களுக்கு என் படத்தில் 1.5 நாள் வேலை இருக்குது, செய்வீங்களா அப்படின்னு கேட்டாராம். ஏபிஎன் என்கிற மனிதர் மீது நாகேஷுக்கு எப்போதுமே அபாரமான மதிப்பும் மரியாதையும் உண்டு. அப்படிங்கிறதுனால அவர் கேட்கிற போது மறுப்பு சொல்ல முடியாமல் உடனே சம்மதம் தெரிவிச்சாராம் நாகேஷ். அந்த திரைப்படம் தான் திருவிளையாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையில் வாசு ஸ்டுடியோவில் ஷூட்டிங்க்கு போயிட்டாராம் நாகேஷ். அவருடைய தர்மி ரோலுக்காக அதற்கு ஏற்ற மாதிரி நாகேஷ் தயாராகிட்டாரு. ஆனால் சிவாஜி கணேசன் இன்னும் மேக்கப் போட்டு ரெடி ஆகலை அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது நாகேஷ் மிகவும் பிஸியாக இருந்த காலகட்டம். 8 மணி நேரம் ஒரே கம்பெனிக்கு அவர் கால் ஷீட்டே கொடுக்கறதில்ல. 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் என்று பிரித்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பல கம்பெனிகளுக்கு கால் ஷீட் கொடுப்பாராம். ஏபிஎன் சொன்னார் என்பதற்காக முன்கூட்டியே வந்து மேக்கப் போட்டுக்கொண்டு காத்து கொண்டிருந்த நேரத்தில் நாகேஷ் ஏபிஎன் அவர்களிடம் கதை கேட்டு கொண்டிருந்தார். ஏபிஎன், நான் சீனை படிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சிருந்த காட்சி வசனத்தில் இருந்து 2 பக்கத்தை படித்து காட்டினாராம். கவனமாய் அதை கேட்டு கொண்டிருந்த நாகேஷிடம் ஏபிஎன் அவர்கள், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் எழுதியிருக்கிறதே குறைக்க வேண்டாம், இதுக்கு மேலே உன் இஷ்டப்பட்டபடி காட்சியை எப்படி வேணுமோ அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, அதுக்கு உனக்கு முழு சுதந்திரம் உண்டு அப்படின்னு சொன்னாராம். காட்சியை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்று சிந்தனையில் இருந்த நாகேஷ், சிவாஜி அவர்கள் வருவதற்கு லேட் ஆகுமோ என்று கேட்டாராம். சிவாஜி வருகிற வரை நேரத்தை வீணாக்காம என்னை வச்சு சோலோவாக கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். சிவாஜி வருவதற்கு லேட் ஆகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வச்சு சோலோவாக சில காட்சிகளை எடுக்க சொன்னார் நாகேஷ். அந்த சமயம் செட்டில் இருந்த இருவர் தங்களுக்குள்ள சிவாஜி இப்போ வந்துடுவார், இல்லை வரமாட்டார், லேட் ஆகும் அப்படின்னு பேசி கொண்டிருந்தது அவருடைய காதில் விழுந்துச்சான். டைரக்டர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதும் கேமரா ஓட தொடங்கியது. நாகேஷ் உடனே வரமாட்டான், அவன் நிச்சயம் வரமாட்டான், எனக்கு நல்லா தெரியும் வரமாட்டான் என்று வசனம் பேசியபடி உள்ளே நுழைந்து புலம்ப தொடங்கினார். சம்மந்தப்பட்ட காட்சிகளுக்கு டப்பிங் பேச வேண்டிய கட்டம் வந்துச்சு. சிவாஜியும் வந்துட்டாரு. நான் அமர்க்கலமாக பண்ணியிருப்பதாக அனைவரும் பாராட்டினாங்க. திரையில் காட்சி ஓடியது. இந்த சீன்களை தூக்கிடுங்க, வேண்டாம் அப்படின்னு சிவாஜி சொல்லுவார்னு நாகேஷ் நினச்சிட்டு இருந்தாராம். ஆனால் நாகேஷின் நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த காட்சியில் ஒரு அடியை கூட கட் பண்ணாதீங்க, இந்த சீனை பார்வையாளர்கள் அனைவரும் பாராட்டுவாங்க அப்படின்னு டைரக்டரிடம் சிவாஜி சொன்னாராம். சிவாஜி பாராட்டியது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சாம். அவர் மாபெரும் நடிகர் மட்டுமல்ல, அற்புதமான ரசிகர் அப்படிங்கிறதையும் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. தொலைக்காட்சிகள் இல்லாத அந்த நாட்களில் ரேடியோ தான் மக்களை மகிழ்வித்த ஊடகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு தமிழனும் அந்த நாட்களில் குறைந்தது 10 முறையாவது திருவிளையாடலை ஒளிச்சித்திரமாக கேட்டு ரசிப்பாங்களாம். மார்கழி மாத காலை வேளைகளை திருவிளையாடல் இசை தட்டுகள் தான் இனிப்பாகுமாம். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற 10 பாடல்களும் தமிழ் திரை இசைக்கு அஸ்திவாரமிட்ட பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். PB ஸ்ரீனிவாசுடன் எஸ் ஜானகி இணைந்து குழையும் பொதிகை மலை உச்சியிலே, TMS செங்குரல்ல பாடியிருக்கும் பாட்டும் நானே, பார்த்தால் பசுமரம், பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருக்கும் ஒரு நாள் போதுமா, TR மகாலிங்கம் பாடியிருக்கும் இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை ஆகிய பாடல்களுடன் KPS பாடியிருக்கும் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா என்ற பாடல் எல்லாமே திருவிளையாடல் திரைப்படத்தை இன்றைய மொழியில் அட்ராக்டிவ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்ல வைக்குது. திருவிளையாடல் திரைப்படத்தில் முதல்ல டைட்டில் இசை இடம் பிடிச்சிருக்கும். நாதஸ்வரத்தில் வரும். இது நாட்டை ராகத்தில் வந்து பிறகு சுத்த சாவேரி மற்றும் ஹிந்தோலம் ராகங்களாக இசைக்கப்பட்டிருக்கும். முதலில் கைலை மலையில் பூதகணங்கள் நடனமாடி மற்றும் நந்தி மற்றும் உள்ள கணங்கள் அறிமுகமாகும் போது நாரதர் தோன்றி பாடும் பாடல் தான் இது. சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய கணீர் குரல்ல பாடிய கம்பீரமான பாடல். ஒரு விருத்தம் மட்டுமே வந்திருக்கும். தேவா மகாதேவா சம்போ மகாதேவா என்று மட்டும் வரும். இந்த பாடலை அவர் மோகன ராகத்தில் பாடி அற்புதமாக பிரமிக்க வச்சிருப்பாரு.
சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் ஒரு சிறந்த பக்தியாளர், சிறந்த பாடகர் என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவர் சுயமரியாதை மிக்கவர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத அவருடைய மறுபக்கம். திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரு நாள் போதுமா என்ற பாடல் எல்லோருக்குமே தெரிந்த பிரபலமான பாடல். இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் தான் பாடணும் அப்படின்னு இயக்குனர் ஏபி நாகராஜன் கேட்டாராம். அதற்கு சீர்காழி அவர்கள், என் பாட்டு எப்போதுமே தோற்காது, தோக்குற மாதிரியான பாடலை நான் பாட மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாராம். அதற்கு பிறகு அந்த பாடலை பாலமுரளி கிருஷ்ணா தான் பாடியிருக்காரு. இருந்தாலும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை எப்படியாவது திருவிளையாடல் திரைப்படத்தில் பாட வைக்க வேண்டும் அப்படின்னு எண்ணிய ஏபி நாகராஜன் அவரை படத்தின் முதல் பாடலான தேவா சம்போ மகாதேவா என்ற பாடலை பாட வச்சாராம். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.